அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. ஒரு எளிமையான ப்ராப்ளம் பிள்ளைங்களா, ரொம்ப சிந்தனைக்கு வேலை இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இது இல்லை. அது என்னென்னு பாருங்களேன். 2 ஈக்குவல் மாசஸ் M1 and M2 வேணும்னே கேட்டிருக்காங்க. ஈக்குவல் மாசஸ் சொல்லிட்டு M1 M2 கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் சி are moving along the same straight line with the velocities 5 meter per second and minus 9 meter per second respectively. If the collision is elastic, then calculate the velocities after the collision of M1 and M2 respectively. இது ரெண்டும் ஒன்று 5 மீட்டர் பெர் செகண்டில் இருக்குது, ஒன்று -9 மீட்டர் பெர் செகண்டில் இருக்குது. ரெண்டு கொலாய்ட் ஆகுது. கொலாய்ட் ஆனதுக்கப்புறம் அதனுடைய வெலாசிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. சமநிலையுள்ள இரு பொருள்கள் M1 மற்றும் M2 ஒரே நேர்கோட்டில் முறையே வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க என்ற திசை வேகங்களில் இயங்குகின்றன. மோதலானது மீட்சி மோதலினில் மீட்சி மோதலின் அர்த்தம் இட் இஸ் எலாஸ்டிக். மோதலுக்கு பின் M1 மற்றும் M2 பொருள்களின் திசை வேகங்களை முறையே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி ஆராய்ச்சி பண்ணுறோம் பாருங்க. நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, ஃபைனல் வெலாசிட்டிக்கான எக்ஸ்பிரஷன் தெரியும். இங்கே பாருங்க, இதான் மாஸ் M1 M2 ரெண்டு ஆக்சுவலாக சேம் மாஸ். உண்மையில் வந்து ரெண்டுமே இட் இஸ் போத் ஆர் M. சரி, அவங்க M1 M2 கொடுத்ததுனால சார்படி போட்டு காமிச்சிருக்கேன். ஈக்குவல் மாசஸ். சரிங்களா? ஸோ இப்போ என்ன நடக்க போகுது, இது 5 மீட்டர் பெர் செகண்ட்லேருந்து -9 மீட்டர் பெர் செகண்ட் ரெண்டு கொலாய்ட் ஆகுது. தென் அதனுடைய ஃபைனல் வேகம் என்ன? It is given by the simple expression. You see the expression. இது நீங்கள் பல முறை டெரைவ் பண்ணியிருப்பீங்க. சிம்பிள். அப்போ இதில் என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, M both are M. ஸோ இது இந்த எக்ஸ்பிரஷன் என்னவாயிரும், M minus M 0 ஆயிரும். இது என்ன ஆகும், 2 into M divided by M plus M 2M. இதுவும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் திங் இஸ் U2. U2 எவ்வளவு இருக்கு, -9. ஸோ திஸ் இஸ் -9. இதே மாதிரி V2க்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா M2 minus M1 இது என்ன இருந்து ஃபேக்டர் கேன்சல் ஆயிரும். இது என்னவாயிரும், கேன்சல் ஆயிரும். It becomes U1, so this is U1 5 meter per second. So answer is -9, 5 combination. அங்க ஆன்சர் செக் பண்ணுங்க. எங்க -9, 5 இருக்கு. It is in C. So C is the correct answer. இவ்வளவுதான் பிள்ளைங்களா. So these are simple problems. பிள்ளைங்களுக்கு சந்தேகம் எது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.